கிருஷ்ணபுரம்னு ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல சேஷம்மா ரவின்னு ஒரு அம்மாவும் மகனும் இருந்தாங்க. சேஷம்மாவும் ரவியும் ஒரு சின்ன கூரை குடிசைல வாழ்ந்து வந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரவி ரொம்ப நல்லா படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது. அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அனாமிகான்னு ஒரு பொண்ணு கூட ஸ்நேகமாகி அவ கூடவே அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அனாமிகா ஒரு பணக்கார பொண்ணு. அதுக்காக கடன் வாங்கி ஒரு நல்ல வீட்டை வாங்கினான். 3 பேரும் அந்த வீட்ல சந்தோஷமா தான் இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அத்தை சமையல் செஞ்சுட்டு மருமகளுக்கு கொண்டு வந்தாங்க. மருமக அனாமிகா அந்த சாப்பாட சாப்பிட்டா. இது என்ன சாப்பாடு, இது இவ்ளோ கேவலமா இருக்கு, இது மாதிரி ஒண்ணு நான் எப்பவும் சாப்பிட்டதில்ல அப்படின்னு அனாமிகா சொன்னா. அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு மாமியாரை திட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தா அனாமிகா. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் கோவமா அனாமிகா இப்படி சொன்னா, சிச்சி, எங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. வீட்ல கொஞ்சம் கூட அமைதியே இல்ல. அவர்கிட்ட பேச கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, எங்கேயாவது வெளியே போலான்னா ஆபீஸ்லயே நேரம் போயிடுது. வீட்ல கொஞ்சம் கூட நிம்மதி இல்ல. இவ்ளோ பெரிய வீடு இருந்தும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இதை இங்கே கொண்டு வா அங்க கொண்டு வான்னு இப்படியே நேரம்லாம் போயிடுது அப்படின்னு அனாமிகா நினைச்சா. இதெல்லாம் கேட்ட அத்தையோட மனசு ரொம்ப வருத்தப்பட்டது. அவங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, மருமகளுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. நம்ம கொஞ்ச நாள் எங்கேயான போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பையனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் ஆன உடனே பையன் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான். ஏன்பா, உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுல்ல. உனக்கு கல்யாணம் ஆன உடனே நான் கோயிலுக்கு எல்லாம் யாத்திரை போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். இப்ப போயிட்டு வரேன். சரிம்மா, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தான். அவங்க அந்த பணத்தை அவங்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டாங்க. வேணாம்ப்பா, நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்துல வரேன்னு தான் வேண்டிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு காலையிலே கிளம்புறேன். சரிம்மா, உன் இஷ்டம். ஆனா ஜாகிரதையா போயிட்டு வா. அதுக்கு அவங்க சரின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. அவங்க பேச்ச கேட்ட மருமக அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டா, தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு திரும்ப வரலன்னு நல்லா இருக்கும். அப்பதான் நாங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அனாமிகா நினைச்சுக்கிட்டா. அன்னைக்கு பொழுது அப்படியே போயிடுச்சு. அதுக்கு மறுநாள் அவங்க வீட்ல இருந்து வெளியே கிளம்புனாங்க. அங்கிருந்து ஒரு 4-5 ஊரு தள்ளி ஒரு கிராமத்துல ஒரு சின்ன கூரை வீட்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கூரை குடிசையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பகல் முழுதும் வேலை செஞ்சுக்கிட்டு அதுல வர பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சட்டியில சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராத்திரியில மட்டும் கொசு கடியிலையும் வேர்வையிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அங்கேயே இருக்கிறதா நல்லதுன்னு அங்கேயே இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்பா, இந்த கொசு கடிச்சு என் உயிரையே எடுக்குது. பயங்கர வேர்த்து வேற கொட்டுது. ராத்திரி தூக்கம் கூட வர மாட்டேங்குது. என்னோட ஆரோக்கியம் வேற என்ன ஆகுவோ என்னவோ. நான் ஆரோக்கியமா இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் உயிர் போறது கூட எனக்கு பெருசே இல்லை. ஆனா என் பையனை விட்டு தள்ளி இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன் கூடவே இருக்கணும்னு இருக்கு. என் பையனையும் மருமகளையும் பார்க்கணும்னு ஆசையாவே இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது மறுபக்கம் அங்க கணவனும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாளைக்கு பையன் இப்படி சொன்னான், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எங்க அம்மா எங்க இருக்காங்களோ, எனக்கு ரொம்ப கவலையாவே இருக்கு அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னான். அவ எதுவும் தெரியாத மாதிரி, தீர்த்த யாத்திரைனா ரொம்ப நாள் ஆகுங்க. 3 மாசம் கழிச்சு வருவாங்க, இல்லனா 6 மாசம் கழிச்சு வருவாங்க, அதுவும் இல்லனா 1 வருஷம் கழிச்சு கூட வருவாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். மருமக சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஏசியில படுத்துக்கிட்டு ராஜபோகம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா பாவம் மாமியார் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ ஒரு நாள் வேலை விஷயமா ரவி வெளியே போனப்போ அவனோட சிநேகிதன் கிரண் எதிரில வந்தான். அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கிரண் அவன்கிட்ட இப்படி கேட்டான், என்னடா, உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா?
அவங்க ஒரு நாள் பக்கத்து ஊர்ல கண்ணுல பட்டாங்க. ஒரு சின்ன ஓலை குடிசையில எங்கேயோ பார்த்த முகமா இருக்கேன்னு நினைச்சேன். அங்க பக்கத்துல போய் பேசினேன். கிட்ட போய் பார்த்தா உங்க அம்மா. என்னங்க இங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். ஏதோ பூஜை செய்யறதுக்காக இங்க வந்தேன்னு சொன்னாங்க. 2-3 நாள்ல வீட்டுக்கு போயிடுவேன்னு கூட சொன்னாங்க. இன்னுமா வரல? அப்படியா? இன்னும் வரலையடா. அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனான். அவன் தன் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டான். என்னது, அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? என்கிட்ட ஏதோ தீர்த்த யாத்திரைன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓலை குடிசையில இருக்காங்க. அங்க என்ன பூஜைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உடனே தெரியணும். அப்படின்னு அவன் அம்மாவை தேடி போனான். அம்மா அந்த ஓலை குடிசையில உடம்பு சரியில்லாம நல்ல ஜுரத்தோட படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அத அவன் பார்த்தான். அம்மா, அம்மா. ஏன்பா, நீ எதுக்குப்பா இங்க வந்த? அம்மா, எதுக்குமா இதெல்லாம் பண்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னம்மா இப்படி பண்ணிட்ட? வா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. ஐயோ, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம்ப்பா. ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதும், அதுவே குறைஞ்சிரும். நீ எப்படிடா இருக்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஆனா எதுக்கு இங்க வந்தேன்னு உண்மையை சொல்லுமா. உண்மையில என்ன நடந்துச்சு? அப்படின்னு பையன் கேட்டான். ஆனா அவங்க எந்த பதிலும் சொல்லல. அம்மா, நீ சொல்லனா கூட எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு நல்லா. இந்த அனாமிகா ஏதோ சொல்லியிருக்கா உன்ன, அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அங்க டாக்டர் அவங்கள செக் பண்ணாரு. அவங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவர்னு சொன்னாரு. நிறைய கொசு கடிச்சதுனால அவங்க உடம்பு முழுசா ஏதோ சொறி சொறியா இருக்கு. ஒருவேளை அதனால கூட டைஃபாய்டு வந்திருக்கலாம்னு சொன்னாரு டாக்டர். அதை கேட்டு ரொம்ப வருத்தமா அம்மா கிட்ட வந்தான். அம்மா, அந்த குடிசையில ஒரு ஃபேன் கூட இல்ல, லைட் கூட இல்ல. இருட்டுல இருந்து இருக்கீங்களேம்மா. ராத்திரி பூரா கொசு கடியில எவ்வளவு கஷ்டப்பட்டியோம்மா. அதனாலதான் உனக்கு ஜுரம் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என் மனைவி. இருக்கட்டும், அவளை பாத்துக்கிறேன். வேண்டாம்பா, அப்படியெல்லாம் செய்யாத. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு வேணும். அதுக்கு தான் நான் தூரமாவே போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ராத்திரி அவன் அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அனாமிகா அவங்கள பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டா. அவன் அனாமிகா கிட்ட எதுவும் பேசாம அவளை ஒரு இருட்டு அறைக்குள்ள தள்ளினான். அப்புறம் வெளியில இருந்து தாப்பாள் போட்டான். என்னங்க, என்ன செய்றீங்க? கதவை திறங்க. இங்க கொஞ்சம் கூட காத்தே இல்லைங்க. ஐயோ, கொசு கடிக்குதுங்க, ரொம்பவே இருக்குது, கதவை திறங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சா அனாமிகா. அவன் கதவை திறந்தான். உன்னால ஒரு 10 நிமிஷம் இருட்டுல இருக்க முடியல. எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா? நீ மட்டும் ஏசியில உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த. எங்க